இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையில் கடல் அரிப்பால் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றத்தால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதற்கான அறிவியல் காரணம் பற்றி சூழலியல் வல்லுநருடனும் ஆன்மீக பார்வை பற்றி வானியல் ஜோதிட நிபுணருடனும் பேசினேன். விவரங்கள் இவை. திடீரென கடல் உள்வாங்குகிறது. மறுபுறம் நேர் எதிராக அலைகள் ஆக்ரோஷமாக ஊருக்குள் பாய்கிறது. பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் இவ்வாறாக திருச்செந்தூர் கடலில் தென்படும் மாற்றம் வழக்கமானதுதான் என்றாலும் அண்மை காலமாக நடக்கும் இந்த விசித்திர சம்பவங்கள் திருச்செந்தூர் மக்களையும் முருகனை தரிசிக்க வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு கடற்கரையில் சுமார் 20 அடி நீளம் 8 அடி ஆழத்திற்கு கடலில் அரிப்பு ஏற்பட்டு ஆங்காங்கே பள்ளங்களாக காட்சியளிக்கிறது. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த வரலாறு காணாத கடல் அரிப்புக்கு பருவநிலை மாற்றமே காரணம் என்று நம்பப்படும் அதே வேளையில் இதன் தீவிரம் நிபுணர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்புள்ள கடற்கரையில் சென்னை IIT குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். கடற்கரையிலிருந்து அமளி நகர் வரை கடல் அரிப்பு குறித்து நவீன கருவிகளின் உதவியுடன் ஆய்வு செய்தனர். திருச்செந்தூர் கோயிலில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமளிபுரம் மீனவ கிராமத்தில் கடற்கரையில் பல ஆண்டுகளாக மீனவ மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த ஆண்டு மே மாதம் தமிழ்நாடு அரசு 250 மீட்டர் நீளத்திற்கு தூண்டில் வளைவு அமைத்தது. பொதுவாக வங்கக்கடலில் கடல் அலையின் நீரோட்டம் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்லும் என்பதால் இந்த தூண்டில் வளைவு அமைக்கப்பட்ட பிறகு கடல் அலையால் இழுத்து வரப்படும் மணல் அந்த பகுதியிலேயே தேங்கி விடுவதே மற்ற இடத்தில் மண் சரிவு ஏற்பட காரணம் என்கிறார்கள். சென்னையைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் சுல்தான் அகமது இஸ்மாயிலிடம் பேசினோம். அமளிபுரத்தில் இருக்கக்கூடிய தூண்டில் வளைவு தான் இதுக்கான முழுமையான காரணம்னு சொல்லிட முடியுமா? வாட்டர் கரண்ட்ஸ்ல அது கொண்டு போய் ஒவ்வொருத்துல சேர்த்துட்டே போகும். அந்த நேரத்தில் 2-3 வெரைட்டி சேஞ்சஸ் இருக்கு. ஒன்று, இந்த மாதிரி தூண்டில் போடும் போதும் அதோடைய வாட்டர் கரண்ட்ஸ் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது ஒரு பக்கத்துல இருந்து மணலை கொண்டு போய் இன்னொரு பக்கத்துல போய் சேர்க்கும். அதே நேரத்தில் இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்வாங்க. இது நம்ம நாட்டுக்கும் ஆப்பிரிக்காவுக்கு நடுவில் குளிர் இந்த கரண்ட்ஸ் வாட்டர் கரண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிறதால இது கூட ஒரு காரணமாக ஆகலாம். மூணாவது, வாட்டர் கரண்ட்ஸ் கிளைமேட் சேஞ்ச். அதனால டர்புலண்ட் வாட்டர்ஸ். எனக்கு மான்சூன் குறைஞ்சி போச்சு, சைக்ளோன் அதிகமா இருக்கு. அப்போ 3 நாள் இது கொண்டு சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் தூண்டிலும் ஒரு காரணமா இருக்கலாம். புதுச்சேரியிலோ இல்ல காசிமேட்லயோ இருக்கிற மாதிரி பாறை கற்களை கொட்டுவது இதுக்கான ஒரு தீர்வா இருக்குமா? நான் பாண்டிச்சேரியில் தான் பிறந்து வளர்ந்தவன். அந்த பீச் கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடிக்கு மணல் இருந்தது ஒரு காலத்துல. நாங்க விளையாடி இருக்கோம். ஆனா இந்த மாதிரி அந்த ஹார்பர் கட்டும் போது, இதே மாதிரி ஒரு தூண்டில் ஒரு ஹார்பர் கட்டும் போது அந்த வாட்டர் கரண்ட்ஸ் சேஞ்ச் ஆனதுனால அந்த மணல் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுது, சுத்தமாவே போயிடுது. மேற்கொண்டு தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பாறைக்கற்கள் போடுவாங்க. ஆனா அது நல்லபடியா பிளான் பண்ணி என்னதான் காரணம்னு கண்டுபிடிச்சு இப்போ நிறைய இன்ஜினியரிங் டிவைசஸ் டெவலப் ஆயிருக்கு. அதை வச்சு காரணம் கண்டுபிடிச்சாங்கன்னா திரும்பிய மணலை கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலை இப்படியே தொடர்ந்ததுன்னா பக்தர்கள் கடல்ல புனித நீராட முடியாம போகுமா? பக்தர்கள் சேஃபா போய் பண்றதுக்காக தான் அந்த கோஸ்டல் ஷோர் லைன் ரொம்ப முக்கியம். ஆழம் அதிகமாகி போச்சுன்னா அவங்க எதை நம்பி இறங்குவாங்க? அப்போ அது கான்ஸ்டன்டா போயிட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடல் அரிப்பால் தண்ணீரில் மூழ்கி இருந்த பல வரலாற்று பொக்கிஷங்கள் கரைக்கு அடித்து வரப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தருவது மெய்சிலிருக்க வைக்கிறது. கடந்த வாரம் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முனிவர் சிலை ஒன்று கிடைத்துள்ளது. இதேபோல் நாகர் சிலையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வானியல் மற்றும் ஜோதிட நிபுணர் எழுத்தாளர் முனைவர் ஜெயஸ்ரீ சாரநாதனின் கருத்து இது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இந்த நேரத்துல இப்படி தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதை குறிக்குது? இந்த இடம் ஒரிஜினலி ஒரு குகையாக இருந்தது. அதாவது சூரபத்மனை வெற்றி பெற்ற பிறகு முருகன் இந்த இடத்தில் இருந்த மலை குகையில் தங்கி இருந்தார் முனிவர்கள் சூழ. அந்த குகையில அன்றைக்கு கடல் வழியாகத்தான் போய் தெய்வத்தை கும்பிட முடிந்தது. அது ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால அது மாதிரி போக முடியல எல்லாராலையும். நில வழியாக போக வேண்டுமே என்று இவர்கள் இதையெல்லாம் உடைத்து விட்டார்கள். அது தெய்வம் காட்டுகிறது. கைகள் உடைந்த முனிவர் சிலை, நாக விக்கிரகங்கள் கடல்ல இருந்து கரைக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எதை உணர்த்துது? இங்கு குடியிருக்கும் சண்முகருடைய மற்றொரு பிம்பமாகத்தான் அன்று நாகம் இருந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனாலதான் அங்கே நாக பிரதிஷ்டை எல்லாம் அங்கு ஆகி இருக்கிறது. இன்றைக்கு அதையெல்லாம் நாம் மறந்து விட்டோம், அழித்து விட்டோம், எல்லாம் செய்து விட்டோம். ஒரு காலத்தில் அங்கு இருந்த நாக பிரதிஷ்டை தான் நான் இருக்கிறேன், நான் இந்த முருகனுடன் சம்பந்தப்பட்டவன் தான்,
முருகனுடன் என்னையும் சேர்ந்து நீங்கள் வந்து கும்பிட்டால்தான் உங்களுக்கு எல்லா விதமான, அதாவது குறிப்பாக நோயிலிருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த நாகம் இவ்வாறு காட்டுகிறது. இங்க வந்து மெடிடேட் பண்ணியிருக்காங்க, தவம் செய்திருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த சித்தர் சிலை இதெல்லாம் நமக்கு கண்ணில் பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நாழிக்கிணறு பகுதி வரை கடல் அரிப்பானது ஏற்பட்டு கோயிலுக்கு ஆபத்து விளைவிக்கும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.